கிரியனா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறேன். அங்கேயே பஸ் நிற்கும். நான் ஊருக்கு போய் அம்மா பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். கிரியனா, நான் வழியிலே இறங்கின விஷயம் கௌரி அக்காக்கு தெரிய வேண்டாம். உங்களை தனியா விட்டு போனேன்னு பயங்கரமா திட்டுவாங்க. நீ போ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன்னு. யாரும் இல்லையா? எனக்குன்னு யாரும் இல்ல, மாமா மட்டும்தான். அதுவும் இப்ப அவர் ஜெயில இருக்காரு. இங்க உட்காருங்க, அது வந்துடுறேன். எங்க அவ? உள்ள இருக்கா, வர சொல்லுமா? சொல்றேன். பணம் கொண்டு வந்தியா? இல்ல. அப்படியா? இனிமே உனக்கு இந்த வேஷம் தேவைப்படாது. தேவையில்லாம எதுக்கு போத்திட்டு இருக்க? எடுத்து தொலை. ஏய், வந்து வண்டியில ஏறு. என்ன ப்ராப்ளம்? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏய், ஓகே, வண்டியில போடுடா. என்ன விஷயம்னு கேட்கும்போது சொல்லணும்ல. அப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு போலியா? என்ன இது? அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? எந்த பணம்? ஆக்சிடென்ட் நடக்கும்போது கார்ல இருந்த பணம் 50 லட்சம் ரூபாய். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு நீங்க தானே முதல்ல வந்தீங்க. உங்களுக்கு தெரியாம அந்த பணம் எங்கேயும் போயிருக்காது. 50 லட்சம் ரூபாயா? அப்போ உனக்கு இன்னும் மயக்கம் தெரியலன்னு நினைக்கிறேன். நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது அந்த கார்ல அவ்வளோ பணம் இருந்ததுன்னு. அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவும் புரியவே இல்லை. என்னோட மாமாவை பாண்டிச்சேரியில வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் பேப்பர்ல படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேவராஜ் சார் கிட்ட எங்க மாமா டிரைவரா இருந்தாரு. சார், எங்க மாமா பாவம், அவர் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. பாவம் புண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும். இந்த லெட்டர் கொண்டு போய் எம்எல்ஏட்ட கொடு. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். நீ நேரில் போய் பார்த்து கேட்டேன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் மத ஈடுபாடு ஜாஸ்தி. போகும்போது ஒரு படுதா போட்டுட்டு போ. நீயும் கூட போ. நம்ம கார்ல இருந்து ஏதாவது ஒரு கார் எடுத்துக்க. சரிங்கண்ணா. அப்படி வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்ணு திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல தேவராஜ் சார் இருந்தாரு. இங்க பாருமா, நீங்க போன கார்ல 50 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. டிரைவரோட டெட் பாடி வரைக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த பணம் மட்டும் இல்ல. இது பிளாக் மணியா இருக்கிறதுனால நாம போய் போலீஸ்லயும் சொல்ல முடியாது. அப்படியே போய் சொன்னாலும் உன் மாமா மாதிரியே நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். ஒரு விஷயம் கன்ஃபார்ம், அந்த ஸ்பாட்டுக்கு முதல்ல வந்தது உன்னை காப்பாற்ற வந்தவங்க தான். அந்த பணத்தை அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். நீ அந்த பணத்தோடு வர. ஒருவேளை நீ பணத்தோடு வரலன்னு வச்சுக்க, உன்னோட இறுதிச் சடங்குக்கு உன் மாமனை பரோலில் இருக்கிறதுக்கும் நான் தான் போக வேண்டியிருக்கும். உங்க கூட தங்கி அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அன்னைக்கு ராத்திரி உங்க ரூமுக்கு வந்தது கூட நான் தான். பணத்தை திருப்பி கொடுக்கலனா தேவராஜ் சார் எனக்கு கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. எனக்கு வேற வழி தெரியல. உங்க கூட இருக்கிற யாரோ தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும். தயவு செஞ்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. வா,
வண்டியில் வந்து உட்காரு. கௌரி கௌரிக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். பணத்தை என் கூட இருக்கிறவங்க தான் எடுத்தாங்கன்னா அந்த பாவத்தை என்னால் சுமக்க முடியாது. வா. ஹலோ கௌரி, கிரி எங்கம்மா இருக்கா? அதான் சொல்லு. அதான் கூப்பிட்டும் கிடைக்கல. நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கிடைச்ச உடனே எனக்கு கூப்பிட்டு சொல்லு. அப்புறமா மிதுன் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த படத்தை போட்டிருந்த பொண்ணை இடிச்சு கொள்ள ட்ரை பண்ண அந்த டேங்கர் லாரி மிதுனோடது. கிரி, மிதுன் அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. இப்போ கிரியை போல உனக்கும் தோண ஆரம்பிச்சிருக்குமே மிதுன் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பானோன்ட்டு. ஆக்சிடென்ட்டோ கொலை பழியோ எதுவா வேணா இருக்கட்டும், கிரி பிரச்சனையில தலையிட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. யாரோ பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல தான் இவனை இதுல மாட்டி விட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இல்லையாம்மா? டேய் சுசீலா, அங்க போற புதுசா ஒரு பீஸ். இது யாரா இருக்கும்? ஹலோ அட்வொகேட், என்ன பிரச்சனைனா வழக்கமா சீக்கிரம் வருவீங்க, இன்னைக்கு லேட்டா வரீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலை. வர வழியில ஒரு கோயிலை பார்த்தேன், அப்படியே போயிட்டு வந்தேன். அப்புறம் வக்கீல என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, செருப்பா இருந்துருச்சு, மாத்திட்டு வந்தேன். அது சரி, இங்க என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட, பேசாம கிளம்பு. இதோ ஆர்சி புக்கோட காப்பி, சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன். புக்கில் இருக்க அட்ரஸை பார்த்தியா? சரியா இருக்குல்ல? சம்பவம் நடந்தப்போ வண்டியை ஓட்டினது யாரு, இதுக்கு பின்னாடி இன்னும் யார் யார் இருக்கா, எல்லாம் விசாரிச்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அவனுக்கு உடனே ஜாமீன் கிடைக்குமா? சான்ஸே இல்லை. நீ அன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னதுனால தான் 302லையும் 304லையும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. அவ்வளோ சுலபத்தில் ஜாமீன் கிடைக்காது. கிடைக்க கூடாது. மோட்டிவெல்லாம் நான் கொண்டு வரேன், ஐ விட்னஸ் வரைக்கும். நான் வெளியே வர முடியாத அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டல. ஊருக்கும் வீட்டுக்கும் அடங்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுதான் நல்லது, ஆயுள் தண்டனை. மற்றவங்களாவது நிம்மதியா இருக்கலாம்ல. தெரிஞ்சோ தெரியாமையோ நீ செஞ்ச காரியம் நம்ம எல்லாருடைய நிம்மதியையும் கெடுத்துருச்சு. மனசு கஷ்டமா இருக்கு. அவன் வண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை செய்யலை. ஆனால் உங்கள் மனசு வருத்தப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் விட மாட்டேன். எந்த ஆக்சிடென்ட் கேஸாக இருந்தாலும் என்னால் விட முடியாது. உண்மை எல்லாருக்கும் புரியணும். நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும்ல? நான் புரிஞ்சுக்கிட்டேன். மிதுன் தான் இதை செஞ்சாரு. இதை பாரு, தேவையில்லாம உன் பிடிவாதத்தால மத்தவங்களை வேதனைப்படுத்தாத. உங்களோட கொஞ்சம் பேசும் வா. இவளை நீ இன்னும் அனுப்பி தொலைலையா? வா கௌரி, சொல்றேன். எங்க வருது? நான் சொல்றதை கேட, அப்பதான் உனக்கும் புரியும். நான் எதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நீ கேட்டே ஆகணும் கௌரி. ஆனா அதுக்காக இப்படி கூச்சல் போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் வா. எதுவுமே தெரியாத முகத்தை வச்சுக்கிட்டு என் அண்ணனை மயக்க வச்சிருக்கல. நீ அழுது காரியத்தை சாதிச்சிடலான்னு நினைக்காத. மரியாதை இங்க இருந்து போயிடுறீ. கௌரி பேசாத. நேத்து புதுசா வந்த இவ உனக்கு பெருசா போயிட்டால. வழியில போற ஒரு 3rd ரேட்டட் கேவலமான ஒருத்திக்காக நீ வரிஞ்சு கட்டிட்டு பேசுறியா? தங்கச்சி அன்பா நீ சொன்னதெல்லாம் கேட்டு நடந்த பாவத்துக்கு இது என்ன தண்டனையா? இனி நான் சொல்றேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம். உன் தங்கச்சி நீ மறந்துடு. எனக்கு யாரும் இல்ல. கௌரி, வண்டியில ஏறு.